ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க வீடியோவாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் ஷேப் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணலாம், ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த கிளாத்தாக வேணா இருக்கட்டும், உங்களுடைய மெயின் கிளாத்து, அதாவது டிசைன் இருக்கும்ல, அந்த டிசைனுக்கு மேலே வந்து உங்களுடைய லைனிங் கிளாத்தை போடணும். ஓகேவா? ஃப்ரண்ட்டு ஷேப்பு வெட்டினதை உங்களுடைய மெயின் கிளாத்தில் டிசைனுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மெயின் கிளாத்தை லைனிங் கிளாத்தை போட்டுட்டு, நெக்கு ஷேப் நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்களோ அதை அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சுற்றி அர்கத் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் லேஸ் ஒர்க் வச்சு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் அடித்து திருப்புறேன். அதாவது நெக்கு வந்து அடித்து திருப்புறதுன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரியான மெத்தடு தான் இது. நீங்கள் லேஸ் ஒர்க் எதுவும் பண்ணலை, நான் நார்மலாக ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன்னா இந்த மெத்தடு வேணால் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் ப்ளவுஸு, லேஸ் ஒர்க் பண்ணுறதுனால நான் அடித்து நெக்கை திருப்புறேன். இந்த மாதிரி நீங்கள் திருப்பும் போது அந்த நெக்கோட ஷேப்பு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அர்கத் பண்ணதுக்கப்புறம் லைனிங் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை அப்படியே உள்ளுக்கு திருப்பி கார்னரில் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தையல் போடும்போது நெக்கு ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து அழகாக அக்யூரேட்டாக கிடைக்கும். இப்போது அதை சுற்றி நம்ம லைனிங் கிளாத்தை வந்து பதிய வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் எங்கேயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி எடுத்து விட்டுட்டு கார்னரில் 1/2 இன்ச்சில் சுற்றி தையல் போட்டுக்கலாம். இதே சேம் மெத்தடு தான் நம்மளுடைய அடுத்த ஷேப்புக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுலேயும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாமே கட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே சேம் மெத்தடு தான் நீங்கள் வந்து என்ன சைஸு ப்ளவுஸாக இருக்கட்டும், அது 32லேருந்து 42, 44 என்ன வேணால் இருக்கட்டும், இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஷேப்பில் வந்து ஃபிட்டிங் ப்ராப்ளம் வரவே வராது. ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கணும், அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். அந்த கீழே ஃப்ரண்ட்டு அந்த ப்ரெஸ்ட்டுக்கு கீழே இருக்க அந்த ஷேப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஷேப்பு நல்ல பகுதி மேலே வந்து லைனிங் கிளாத்தை போட்டுட்டு நெக்கை சுற்றி 1/2 இன்ச்சஸ்க்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு த்ரெட்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல் அர்காத் பண்ணி எடுக்கணும். அர்காத் பண்ணால் மட்டும்தான் அந்த நெக்கோட ஷேப்பு வளைவுகள் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அது ரவுண்டு நெக்காக இருக்கட்டும், வி நெக்கு, எந்த நெக்காக வேணா இருக்கட்டும், அந்த வளைவுகளில் வந்து குட்டி குட்டி அர்காத் கொடுக்கணும். அது வந்து நீங்கள் போடுற தையலுக்குள்ளறையே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்து மேலே தான் உங்களுடைய தையல் இருக்கணும், மெயின் கிளாத்தில் தையல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து கார்னராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கிளாத்து இப்போ நீங்கள் அந்த கார்னர் தையல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளுக்கு வந்து அந்த லைனிங் கிளாத் வந்து நல்லா படிஞ்சு கொடுக்கும். இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை அடுத்து கார்னரில் நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இதில் ஒரு சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ளவுஸை பொறுத்த வரைக்குமே என்ன ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே சேம் கலர் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த நீட் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன சின்ன இடத்துல வந்து உங்களுடைய வளைவுகள், அதாவது ஸ்டிச்சிங் அப்போது நீங்கள் கொஞ்சம் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுடைய அந்த சேம் த்ரெட்டால் வந்து உங்களுக்கு அது அவ்வளோவா ஆக்குப்பேட்டாக தெரியாது. இப்போது சேம் அதே மாதிரி லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தில் வச்சு பதிய வச்சு எடுத்துக்கிறேன். அதாவது ஃபுல் ஸ்டிச்சஸ்ஸு 1/2 இன்ச்சஸில் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிளாத்தை நல்லா தடவி விட்டு எங்கேயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா வந்து லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து லூஸ் கொடுத்துரும். இப்போ சுற்றி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம்
முக்கியமான விஷயம் 2 ஷேப்பையுமே ஒரே டைமில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஒரு ஷேப்பு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஷேப் ஃபினிஷ் பண்ணக்கூடாது. 2 ஷேப்பையும் ஒரே டைமில் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ 2 கிளாத்தையுமே, அதாவது 2 ஷேப்பையுமே நான் வந்து லைனிங் கிளாத்தில் மெயின் கிளாத்தை விட பதிய வச்சுட்டோம். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸ்லோவாக பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு குவைட்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கத்துலேருந்து அந்த மெயின் டாட்டு எந்த அளவுக்கு பிரெத்து வந்திருக்கு பாருங்கள். 2.5 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஹைட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 3 இன்ச்சஸ் வந்திருக்கு. அந்த பிரெத்தோட டாட்டு கீழே வரைக்குமே அதோடைய கிளாத் வந்திருக்கும். நீங்கள் தடவி பார்த்திங்கன்னா தெரியும். அந்த டாட்டுடைய பிரெத்து பார்த்திங்கன்னா எனக்கு 1.25 இன்ச்சஸ் கிட்ட வந்திருக்கு. இப்போது கொக்கி பக்கத்துலேருந்து நம்ம 2.5 இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வைப்போம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வைப்போம். அதுக்கு அடுத்து 1.25 இன்ச்சஸ். இந்த 1.25 இன்ச்சஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெத்தோட டாட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஹைட் என்ன மார்க் பண்ணமோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு மாதிரி போட்டுக்குங்க. இப்போது ஷோல்டரை 2 ஈக்குவலாக மடிக்கணும். பாருங்கள், ஷோல்டரை 2 ஈக்குவலாக மடிச்சிங்கனாலே நம்ம மார்க் பண்ண பகுதியில் தான் அது வந்து நிற்கும். ஒரு ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியணும், பிகினர்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் ஒரு டைமும் நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் தப்பு கிடையாது. பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரும். ஐயோ கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு வேண்டவே வேணாம். ஏன்னா நம்ம அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து இதில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஷேப்பு பொறுத்த வரைக்கும் 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாகவே எனக்கு கொக்கி பக்கத்துலேருந்து இந்த மெயின் ஷேப் வரைக்குமே மார்க் பண்ண மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அகைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எனக்கு 4.5 இன்ச்சஸ் வருது. கொக்கி பக்கத்துலேருந்து அந்த மெயின் டாட் வரைக்கும் நான் அளந்ததில் எனக்கு 4.5 இன்ச்சஸ் வருது. அடுத்த ஷேப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரெத்து, ஹைட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சஸ்க்கு அந்த மடிப்பு வந்து மடித்து எடுத்துக்குங்க. ஷோல்டர் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு பிரெத்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சஸ் நம்ம வச்சோம்ல, அதை வச்சுட்டு ஹைட்டு என்ன மார்க் பண்ணமோ அதை அப்படியே மார்க் பண்ணி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஷேப்பு பொறுத்த வரைக்கும் அகைன் சொல்கிறேன், 2 ஷேப்பையும் ஒரே டைமில் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழே அந்த மெயின் ஷேப்பை அதை ஸ்டிச் பண்ணேன். அடுத்த பக்கமும் பார்த்திங்கன்னா மெயின் ஷேப்பை ஸ்டிச் பண்ணேன். இப்போ கொக்கி பக்கத்துலேருந்து வர டாட்டை வந்து ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். 2.5 இன்ச்சஸ் வருது எனக்கு கரெக்டாக. ஓகேவா? கொக்கி பக்கத்துலேருந்து கொக்கி கார்னர்லேருந்தே நம்ம அளவு எடுக்கணும். 2.5 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தை ஈக்குவலாக மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சதுக்கப்புறம் 2.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 34. ஸோ 1/4 இன்ச்சஸ் வந்து போதுமானது. 34க்கு அபவ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே 1/2 இன்ச்சஸ் தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2 டாட்டு தான் நம்ம பிடித்தோம். அந்த ஷேப்பு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஷேப் ஆஃப் ஃபிட்டிங்காக வந்திருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது அடுத்த பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த டாட்டுடைய கொக்கி பக்கத்தில் வர டாட்டை வந்து நம்ம பிடிக்க போகிறோம். 2.5 இன்ச்சஸ்க்கு ஹைட்டு வச்சுட்டேன். கிளாத்தை வந்து ஈக்குவலாக மடித்து எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணோம்ல 2.5 இன்ச்சஸ்ஸு, அந்த 2.5 இன்ச்சஸில் 1/4 இன்ச்சஸ் அளவு பிரெத்துக்கு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் சொல்லித்தரேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நிறைய யோசித்து எப்படி சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு புரியும், எந்த அளவுக்கு ஈஸி வேலை இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியும்ன்ட்டு நான் யோசித்து தான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. இப்போது ஆம்கோல் பகுதியில் வர டாட்டை வந்து இப்போ நம்ம அளவு எடுக்கிறோம். அந்த ஆம்கோல் ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சஸ்க்கு பிரெத்துலேயும் ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸில் வருது. ஓகேவா? இதே மாதிரி
உங்களுடைய ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஆல்ரெடி அந்த 2 டாட்டை நீங்கள் இந்த மாதிரி அழகாக பிடிச்சிங்கனாலே அந்த ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 இன்ச்சஸில் தான் போய் நிற்கும். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அதை வந்து 1/2 இன்ச்சஸ் அளவுக்கு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோல் பொறுத்த வரைக்கும் 1/2 இன்ச்சஸ் தான் தையல் போடணும். ரொம்ப குட்டியாக இருக்காங்க, சின்ன பசங்க 32 சைஸு அப்படின்றவங்களுக்கு நீங்கள் 1/4 இன்ச்சஸ் பிரிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த ஷேப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கப்பு வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 டாட்டை வந்து நீங்கள் அழகாக பிடிச்சிங்கனாலே அந்த வளைவுகள் பாருங்கள், அந்த ஷேப்பு கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்மளுக்கு போய் நிற்கும். இந்த 2 டாட்டை இப்படி பிடிச்சி நீங்கள் அந்த மடிப்பு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸில் போய் நிற்கும். அதிலிருந்து ஹைட்டு நம்ம எவ்வளோ மார்க் பண்ணோம், 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் மட்டும்தான் என்னை ரெகுலர் பேசிஸில் வீடியோஸ் போட வைக்குது. பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோன்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.